உறவுகளுக்கு வணக்கம். இது நம்ம ட்ரெண்டிங் பருவதமலை. நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, பட்டன் செல்ல வந்து எப்படி மொபைல சைலன்ட்ல போடுறது, அப்புறம் எப்படி சைலன்ட்லேருந்து எடுக்குறது, இதே நெறைய பேர் தெரியாம இருக்கீங்க. அது வந்து எப்படின்னு நம்ம இந்த வீடியோல முழுசா பார்க்க போறோம். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பட்டன் ஃபோனு பார்த்தீங்கன்னா, முதல்ல சைலன்ட்லேருந்து எப்படி மொபைல் எடுக்குதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு வந்து நீங்க மொபைல் லாக் எடுத்துங்க. எடுத்துட்டு லாக் எடுத்த உடனே முதல்ல சைலண்ட்ல இருக்குதான்னு செக் பண்ணி பார்க்குறதுக்கு, இது ஹேஷ்ன்னு ஒண்ணு இருக்கும். அதுக்கு பக்கத்திலே வாய்ஸ் மாரி ஒண்ணு போட்டிருக்கும். அந்த கீய நீங்க அழுத்தி பிடிச்சீங்கன்னா, மொபைல்ல வந்து இப்போ வந்து பொது செயல்பாட்டில் வைக்கப்பட்டுள்ளதுன்னு வந்துச்சுன்னா, இப்ப பார்த்தீங்கன்னா சைலண்ட்லேருந்து மொபைல் எடுத்தாச்சு. அழுத்தும்போது பட்டன் சவுண்ட் உங்களுக்கு கேட்கும். திருப்புன நீங்க மொபைல் எப்படி சைலண்ட்ல போடணும்னா, அதே திருப்புன அழுத்தி பிடிச்சீங்கன்னா, மொபைல் சைலண்ட்ல விழுந்துரும். இப்போ பட்டன் அழுத்தினீங்கன்னா பட்டன் சவுண்ட் கேட்காது. இப்போ வந்து மொபைல் சைலண்ட்ல இருக்குது. திருப்புன நீங்க சைலண்ட்ல இருக்குன்னா, திருப்புன அதே பட்டன் அழுத்தி பிடிச்சீங்கன்னா, சைலண்ட்லேருந்து எடுத்தாச்சு அவ்வளோதான். வேற ஒண்ணுமே இல்லைங்க. சவுண்ட் வருதா பட்டன் அழுத்தும்போது அவ்வளோதான். இன்னும் நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, மொபைல் சைலண்ட்ல இருந்தது தெரியாம ஃபோன் வரும்போது சவுண்ட் வரமாட்டேங்குது, அது வரமாட்டேங்குதுன்னு மொபைல் கடைக்கு நெறைய பேர் போயின்னு இருப்பீங்க. ஆனா இது ஒரு சின்ன பிரச்சனை தான். நீங்க இந்த கீய அழுத்தி பிரஸ் பண்ணாலே போதும். அது ஆட்டோமேட்டிக்கா சைலண்ட்லேருந்து எடுத்துக்கும். இது கூட தெரியாம நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, மொபைல் கடையில போய் மொபைல் குடுப்பீங்க. இது ஒரு ஈஸியான வேலை தாங்க. ஒரே ஒரு கீ மட்டும் தான் இதோடைய வேலையே. சைலண்ட்ல வீழ்றதும், சைலண்ட்லேருந்து எடுக்கிறதுக்கும் ஒரே கீ தான் ஹேஷ் கீ. அவ்வளோதான்.